ஆல் ரைட். ஸோ கொஞ்சம் ரீகேப் பண்ணுவோம். நான் நம்புறேன் நீங்க எல்லாரும் அந்த சவுண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் சொல்லி கொடுத்த சவுண்ட்ஸ் போர்டில் எழுதியிருக்கேன். ஸோ நீங்க நம்ம ஃபாஸ்டா அதை ரீகேப் பண்ணிட்டு புது சவுண்டுக்கு போகலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சவுண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? சவுண்ட் அண்ட் ஆக்ஷன் அண்ட் பேர். ஒவ்வொரு லெட்டருக்கும் சவுண்ட், ஆக்ஷன், பேர் மூணுமே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? யாருக்கெல்லாம் இன்னும் பிளெண்டிங்னா கூட்டி படிக்க வரலையோ சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம முன்னாடி இன்னும் நிறைய சவுண்ட்ஸ் கத்துக்கிறதுக்கு முன்னாடி இப்போவே வந்து அதை திருப்பி இன்னொரு வாட்டி உங்களுக்கு எப்படி பிளெண்ட் பண்ணணும்னு நான் சொல்லி தருவேன். உங்களுக்கு பிளெண்டிங் எல்லாருக்கும் படிக்க வருதுன்னா நம்ம ஃபார்வர்ட் ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஒருத்தர் கூட வரலன்னா வந்து கேளுங்க, ப்ளீஸ் கேளுங்க. இது உங்களுக்காக தான் இதை பண்றோம், ஸோ தட் நீங்க இங்கிலீஷ் கூட்டி ஈஸியா படிக்க முடியும்காக. சரியா? பிளெண்டிங்னா என்னது? கூட்டி படிக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, தமிழ்ல எப்படி மழ மழ மலர் அப்படி படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கிலீஷும் நம்மளால கூட்டி படிக்க முடியும். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு சேட் பாக்ஸ்ல நான் பாக்குறேன். யாருக்காவது டவுட் இருந்தா டீன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். யாருமே டைப் பண்ணல டீன்னு. அப்படி எதுலயா சின்ன ஒரு விஷயத்துல டவுட் இருந்தாலும் ப்ளீஸ் கேளுங்க. ஓகேங்களா? கேட்காம இருக்காதீங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட பெயர் வந்து எஸ். இதோட சவுண்ட் வந்து ஆக்ஷன் வந்து இப்படி ஒரு எஸ் வந்து நம்ம ஒரு பாம்பு மாதிரி கையை வச்சுட்டு இப்படி பண்ணணும். ஆல்ரைட். இதோட பேர் வந்து ஏ. இதோட சவுண்ட் வந்து அ. இப்படி வாய் மேல போகணும் அ. ஓகேங்களா? இதோட ஆக்ஷன் வந்து இப்படி கையை வச்சு எறும்ப நடக்க வைக்கணும். அ அ அ. இதோட பேர் வந்து டி. இதோட சவுண்ட் வந்து டென்னிஸ் பேட்டை கையில வச்சு. இப்ப எனக்கு ஆட்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு ஆக்ஷன்ல சொல்லணும்னா நான் இப்படி பண்ணுவேன். ஆட். பிளெண்ட் பண்ணுன்னு சொன்னா ஆட் ஆட் அப்படின்னு கூட்டி படிக்கணும். ஓகேயா? அடுத்தது இதோட பெயர் வந்து ஐ. இதோட சவுண்ட் வந்து ஏ. ஈயும் சொல்லக்கூடாது, ஈயும் சொல்லக்கூடாது. ஓகேயா? அதுக்கும் பாதியா சொல்லணும். ஏ ஏ. அப்ப எப்படி பண்ணுவோம் ஆக்ஷன்? ஏ ஏ ஏ ஏ ஏ. ஓகே. இதோட சவுண்ட் வந்து, இதோட பெயர் வந்து பி. ஓகேங்களா? இதோட சவுண்ட் வந்து பேன் சொல்லக்கூடாது, வெறும்னே. இதோட ஆக்ஷன் வந்து ஒரு மயில் மாதிரி வச்சுக்கணும். அப்ப நம்ம இப்படி பண்ணிட்டு ரைட். தென் இதோட பெயர் வந்து என். ஆனா இதோட சவுண்ட் வந்து ன்னு சொல்லக்கூடாது, வெறும்னே. உங்களுக்கு தமிழ்ல வந்து இப்படி ரெண்டு சுழி வச்சு நின்னு வரோம் இல்லையா, அந்த தான் இது. ஓகேங்களா? அப்ப ஆக்ஷன் என்ன பண்றோம் நம்ம இப்படி பண்ணுவோம். ஓகே. இது வந்து இது ரெண்டுமே வந்து நம்ம பார்த்தோம், ரெண்டுமே வந்து க சவுண்ட் போடும். எப்போ எந்த க போடணும்னு நம்ம ஒரு டயக்ராம் மூலியமா கத்துக்கணும். ஞாபகம் இருக்கா? சி டேக்ஸ் ஏ ஓ அண்ட் யூ. கே டேக்ஸ் த அதர் டூ. அதர் டூன்னு என்னது? ஐயும் ஈயும் கே எடுத்துக்கும். தமிழ்ல சொல்ல போனா சி வந்து ஏ ஓ யூ ஓட வரும், கே வந்து ஐஎன்இயோட வரும். அதுக்கு அர்த்தம் இல்ல சி வந்து ஐஎன்இயோட வராதுன்னு வரும். ஆனா அது வேற மாதிரி சவுண்டு போடும். அது அப்புறமா நம்ம கத்துப்போம். இப்பத்துக்கு நீங்க கன்ற சத்தம் வந்தாலே கக்கு முன்னாடி ஏ இல்ல ஓ இல்ல யூ ஓட சவுண்ட் இருந்தா நீங்க வந்து போட வேண்டியது சி. ஓகே. திருப்பி அதே மாதிரி கன்ற சத்தம் உச்சாரணம் வந்து உங்களுக்கு கேட்டா, எதுக்கு முன்னாடி இந்த ஐஎன்இயோட வவுல கேட்டா நீங்க போட வேண்டிய லெட்டர் வந்து கே. வித்தியாசம் புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா டீன் டைப் பண்ணுங்க ப்ளீஸ். சின்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா நம்ம வந்து போக போக லெட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்போ பேசிக்ஸ் தெரியலன்னா உங்களுக்கு திருப்பி கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நான் திருப்பி திருப்பி ரிக்வெஸ்ட் பண்றேன் உங்களுக்கு, சின்ன போதே இருக்கும் போது இப்பவே கேட்டுடுங்க. ஓகேங்களா? ஓகே. நான் நம்புறேன் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. ஏன்னா சேட் பாக்ஸ்ல என்னமோ எதுவுமே எனக்கு டைப் பண்ணல நீங்க. ஆல்ரைட். சரி. தென் இப்போ இது ரெண்டுமே க சத்தம் போடுதா? ஆனா நம்ம ரெண்டுமே எப்போ எந்த க போடணும் அதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இது வந்து இதோட ஆக்ஷன்ஸை பார்த்துப்போம். இதோட பெயர் வந்து சி. சவுண்ட் வந்து க. இதோட ஆக்ஷன் வந்து க க க க க. பூனைக்குட்டி மாதிரி இப்படி, பூனைக்குட்டிக்கு எப்படி மீச இருக்குமோ அதுதான் இங்க இருக்கும். ஐம் சீயிங் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஜாயினிங் ஸ்டில் நவ். இப்பதான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க சில பேர். ஓகே. அடுத்தது இந்த
க. இதுவும் கன்னா சத்தம் போடும். ஆனா இது வந்து இதோட பெயர் வந்து கே. ஓகேங்களா? சோ இதோட ஆக்ஷன் வந்து நம்ம பாக்ஸிங் பண்ற மாதிரி க க க க க க க பண்ணோம். அடுத்தது இது வந்து பெயர் வந்து இ. இதோட சவுண்ட் வந்து எ. இப்ப வாய் எப்படி போச்சு வந்து இப்படி போல ஆ. இதுதான் ஏயோட தான் வாய் மேல போகும் அ. இது வந்து வாய் இப்படி இப்படி போகும் எ எ எ. இது வந்து முட்டைய கையில வச்சு முட்டைய உடைச்சு ஆம்லேட் போட போறோம் நம்ம எ எ எ எ. இதுதான் ஈயோட ஆக்ஷன். ஓகே. அடுத்தது ஹெச். இதோட பேர் ஹெச். ஹெச்னு சொல்லக்கூடாது ஹெச். ஹெச். இதோட சவுண்ட் வந்து ஹேச் இல்ல ஹவும் கிடையாது. வெறும்னே மூச்சு காத்து வாயில இருந்து வந்தா எப்படி சவுண்ட் வரும்? அந்த சவுண்ட் தான் இதுக்கு போடணும். ஓகேங்களா? சோ நான் ரீகேப் பண்ணிட்டேன் எல்லா சவுண்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஏதாவது டவுட் இருந்தா இப்பவே கேளுங்க. இப்போ ஈயோட டவுட் இருக்குன்னா ஈன்னு டைப் பண்ணுங்க. நான் ஈயோட சவுண்ட் அண்ட் ஆக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன். டவுட் இல்லைன்னா ஒன்றும் டைப் பண்ண வேண்டாம். ஸோ யாரும் டைப் பண்ணல. நான் நம்புறேன் யாருக்குமே டவுட் இல்லை இந்த 10 சவுண்டுல. ஓகேங்களா? அப்புறம் ட்ரிக்கி வேர்ட்ஸ்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ட்ரிக்கி வேர்ட்ஸ்னா என்னது? இந்த மாதிரி த இதெல்லாம் வந்து நம்ம இப்போ இப்போ இந்த 3 சவுண்டு நம்மளுக்கு தெரியும் தானே? இப்ப இந்த 3 சவுண்டுல தான் இது எழுதி இருக்கு. ட ஹ எ. ட ஹ அ எ. படிக்க வருதா? படிக்க வரல. ட ஹ அ எ அப்படின்னு படிக்க வருது. இத மூணுத்தையும் நான் கூட்டினா எனக்கு என்ன வருது? ட ஹ ட ஹ ட ஹ எ ட ஹ எ வரல. அதனால அது வந்து அது கூட்டி தான் படிக்கணும். THE த அப்படின்னு படிக்கணும். என்னன்னு படிக்கணும் அத? THE த. இது வந்து a pencil. இதோட சவுண்ட் நார்மலா என்னது? அ அ. ஆனா நம்ம இத வந்து ஒரு அ பென் அப்படின்னு சொல்லி ஒரு பென் அப்படின்னு சொல்லும் போது அ பென் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அ அ தான் சவுண்ட் போடுது இல்லையா? சோ அதனால அதையும் ஏர்ன். இது வந்து THERE. இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம படிச்சு இது இப்ப அடுத்தது இது படிக்க போறோம். அப்போ நீங்க பாப்பீங்க அது கூட்டி படிக்க முடியாது. அதனால அத ஸ்பெல்லிங்கா தான் மனப்பாடம் பண்ணணும். THERE தேர். தேர்னா அங்கே. அங்க எந்த பென் இருக்கு? இப்ப இந்த பென் என் பக்கத்துல இருந்தா நான் இத வந்து ஹியர் இஸ் த பென். இங்க இருக்கு. இங்க இருக்கு. இதே பென் எனக்கு கொஞ்சம் தூரமா இருந்தா நான் சொல்ல தேர் இஸ் அ பென். அங்க ஒரு பென் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். சோ அங்க இருந்தா தேர், இங்க இருந்தா ஹியர். சோ எங்க எது போடணும் தெரியுதா? தேர்னா அங்கே, ஹியர்னா இங்கே. இங்கிட்டு அங்கிட்டுன்னு கூட சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல? அததான் நம்ம இங்க தேர் அண்ட் ஹியர். தூரமா இருந்தா தேர், பக்கத்துல இருந்தா ஹியர். அடுத்தது ஹீ ஷீ. ஹீ வந்து அவன். தமிழ்ல நீங்க அவன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹீ போடுவீங்க. அவள் அப்படின்னு போடும் போது ஷீ சொல்லுவீங்க. இத நம்ம இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்? ஜெண்டர்ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஜெண்டர். மாஸ்குலைன் ஜெண்டர்னா அவன். மாஸ்குலைன். ஓகே. பையனா இருந்தா அதை மாஸ்குலைன் ஜெண்டர்னு சொல்லுவோம். பொண்ணா இருந்தா அது மாதிரி அந்த ஜெண்டர்னு ஃபெமினைன். ஆண் பால் பெண் பால்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்ல. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சோ பெண் பால் அப்படின்னு சொல்றது தான் வந்து ஃபெமினைன். தட் இஸ் பொண்ணு பத்தி பேசுறோம் இல்லையா? அப்போ நம்ம ஷீன் போடுவோம். ஓகேயா? அப்ப இது வந்து ஹீன்னு போடுவோம். ஓகே. ரைட். சோ தென் ஆர். ARE ஆர். என்ன எப்படி படிக்கணும்? ARE. இப்ப இந்த 3 சவுண்ட் நம்மளுக்கு தெரியும் தானே? இது பாருங்க அ. இது கூட AR இப்போ கத்துப்போம். அப்ப நான் கூட்டி படிச்சு காமிக்கிறேன். THEY தே. YOU. WEV ஐ. ஐ. ஐ வந்து அதோட பெயரை சொல்லுது. தனியா வரும்போது அதோட பெயர்ன்னு சொல்லுது. இ இ இ சவுண்ட் சொல்லாது. பெயர் தான் சொல்லும். சோ இது ஐ. இன்னைக்கு சைட் வேர்டு எழுதிக்கோங்க. ஒரே சைட் வேர்டு தான் கொடுக்க போறேன் இன்னைக்கு உங்களுக்கு. இன்னைக்கு சைட் வேர்டு எழுதிக்கோங்க. எல்லா சைட் வேர்ட்ஸ் ஒன்னா எழுதுங்க. ஏன்னா டெய்லி சைட் வேர்ட்ஸை படிக்கணும். நீங்க கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி டெய்லி இந்த சைட் வேர்ட்ஸை நல்லா படிச்சுட்டு வரணும். ஏன்னா இதெல்லாம் சைட் வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைட் வேர்ட்ஸ். ஏன்னா இது அடிக்கடி உபயோகம் ஆகும் இல்லையா? HAVE have. HAVE have. have. என்கிட்ட இந்த பென் இருக்கு. I have this pen அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இந்த have யூஸ் ஆகும். ஓகேங்களா? கிளியரா? சோ இன்னைக்கு இப்போ 12 சைட் வேர்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஆல்ரைட். அண்ட் நம்மளுக்கு எத்தனை சவுண்ட் தெரியும்? 6ம் 4ம்னா எவ்வளோ? 10 சவுண்ட் தெரியும். ஆனா க அண்ட் க ஒரே சவுண்ட். சி அண்ட் கே ஒரே சவுண்ட் தான் போடுது க.
ஸோ 9 சவுண்ட் தெரியும், ஆனா 10 ஆக்ஷன்ஸ் தெரியும் நம்மளுக்கு. கரெக்டா? இது யாராவது டவுட் இருந்தா சொல்லுங்க, இல்ல நான் அடுத்த சவுண்டுக்கு போவேன். டவுட் இருந்தா டீன் டைப் பண்ணுங்க, கிளியர்னா சீன் டைப் பண்ணுங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம இத்தனை சவுண்ட்ஸ், இந்த 10 சவுண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணோம்? இங்க பாருங்க, இந்த 10 சவுண்ட் வச்சு நம்ம எத்தனை வார்த்தைகள் கூட்டி படிக்க முடியும் தானே? இது இத்தனை வார்த்தையும் இப்போ உங்களுக்கு கண்டிப்பா கூட்டி படிக்க தெரியணும். ஓகேயா? எப்படி கூட்டி படிப்பீங்க? at at s at sat. எப்படி ஒண்ணு பை ஒண்ணா கூட்டு? sat sat sat. கூட்டி படிக்க வருதா? எல்லோருக்கும் வருதா? கண்டிப்பா சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, இல்ல அன்மியூட் பண்ணி மைக்க பேசுங்க என்கிட்ட. அப்பதான் எனக்கும் புரியும் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு. ஓகேயா? நான் மட்டும் பேசக்கூடாது கிளாஸ்ல, நீங்களும் பேசலாம். பேசலாம்னா ஒருத்தர் ஒருத்தர் கூட பேசிக்காதீங்க, என்கிட்ட பேசுங்க. ஓகேங்களா? அடுத்தது ப ப ஆ பேட் பேட். டேன்னு சொல்லாம ட் அப்படி சொன்னோம்னா பேட் பேட் பேட். அடுத்தது ஹ ஆட் ஹேட் க ஆட் கேட். அப்படிதானே படிச்சோம்? ஓகேயா? இது எல்லாருக்கும் படிக்க வருதா? எழுதிக்கோங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே சவுண்டு போட்டு படிக்கணும். ஐஎன்இன் அப்படின்னு படிக்க கூடாது. என்ன, உங்களுக்கு ஃபோனிக்ஸ் நல்லபடி படிக்க வரணும்னா இப்போல இருந்தே சவுண்டு போட்டு படிங்க. இந்த மாதிரி ஏடி ஆட் எஸ்ஏடி சாட் அப்படின்னு மனப்பாடம் பண்ணாதீங்க, சவுண்டு போட்டு படிங்க. எ இன் இன் ஸ் இ சி ந சின்ன ப இ பி பி ந பின்ன. வருதா கூட்டி படிக்க? சின்ன ஹிண்ட் ஆப் ஸ் ஆப் சாப் ஆப் டாப் ஆப். இது பாருங்க, இது ஒரு வாட்டி எனக்கு தெரிஞ்சு போச்சு இது ஆப்னு. அப்போ ஆப்புக்கு முன்னாடி ஸ் போட்டா சாப், ஆப்புக்கு முன்னாடி ட போட்டா டேப், ஆப்புக்கு முன்னாடி க போட்டா கேப், ஆப்புக்கு முன்னாடி ஸ்ன்னு. நான் என்ன சொன்னேன்? ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்து வந்தா ஃபாஸ்டா பிளெண்ட் பண்ணும். ஸ்னாப் 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 அப்படி படிக்க கூடாது. ஸ்னாப் அப்படி படிக்கணும். ஸ்னன்னு படிக்கணும். ஸ்ன ஸ்ன ஆப் ஸ்னாப். இப்பு, இது இப்புன்னு படிக்க தெரியும். ஸ் இப்பு சிப்பு ப இப்பு பிப்பு ஹ இப்பு ஹிப்பு ட இப்பு டிப்பு ஸ்ன இப்பு ஸ்னிப்பு. புரியுதா எப்படி படிக்கிறோன்னு? இட்டு ஸ் இட்டு சிட்டு ப இட்டு பிட்டு ஹ இட்டு ஹிட்டு க இட்டு கிட்டு. இதை இப்படியும் படிக்கலாம், க இட்டு இட்டுன்னு கிட்டுன்னு, இல்ல ஒன் பை ஒன் கூட க இ கி கி ட கிட்டு அப்படியும் படிக்கலாம். ஓகேயா? ஒன் பை ஒன் பிளெண்ட் பண்ணிட்டே போலாம். இல்ல இந்த இட்டு நம்மளுக்கு நிறைய ஈஸியா அறிமுகம்னா, இட்டுக்கு முன்னாடி க போட்டா என்ன ஆயிடும்? கிட் ஆயிடும். இட்டுக்கு முன்னாடி ஸ் போட்டா என்ன ஆயிடும்? சிட் ஆயிடும். அப்படி ஃபாஸ்ட் ரீடிங்க்கு நம்ம இப்படி பிராக்டிஸ் பண்ணுவோம். ஃபாஸ்டா படிக்க வரும் அப்போதான். இது பாருங்க, ஆன் ஆன் ப ஆன் பேன் ட் ஆன் டேன். இப்படியும் படிக்கலாம், இல்ல இந்த ஆன் இதை பாருங்க, ஒன் பை ஒன் க ஆ கேன் 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 இங்க பாருங்க, ஆன் முதல்ல வந்துடுச்சு, இங்க பின்னாடி இருக்கு, இங்க முதல்ல வந்துடுச்சு. ஆண்ட் 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 பேண்ட். இங்க பாருங்க, ஆன் நடுவுல வந்திருக்கு. ஆண்ட் பேண்ட். ஓகேயா? இந்த மாதிரி நிறைய வார்த்தை இன்னமும் நம்ம பார்த்தோம். நான் எழுதி போர்ட்ல இடமும் இருக்கோ எழுதி இருக்கேன். இங்க பாருங்க, இதுவும் பார்த்தோம். சிகேன்றது ரெண்டா வரும்போது கூட ஒரே க தான் படிக்கணும். சாக்கு பேக்கு ட இக்கு டிக்கு ப இக்கு பிக்கு. இது பாருங்க, ஸ்ட இக்கு ஸ்டிக்கு. இது கூட நம்ம ஏன் இங்க சிகே போடுறோம், ஏன் வெறும் இந்த க போடல, ஏன் வெறும் இந்த க போடல, அதுக்கும் ஒரு ரூல் இருக்கு. அது அடுத்த ரூல்ஸ்ல சொல்லி தருவேன். இப்போதுக்கு நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. ஸ்டிக்கு பிக்குக்கெல்லாம் ரெண்டு கவும் போடணும். ஓகேங்களா? நான் அடுத்தது ரூல்ஸ்ல வரும்போது ஏன் வெறும் கே போடக்கூடாது, ஏன் சிகேன்னு போடணும்ன்றது அதையும் சொல்லி தருவேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நம்ம எல்லா வவல்ஸும் கத்துன பிறகு நம்ம அந்த ரூல்ஸை கத்துப்போம். இப்போ சொன்னா உங்களுக்கு புரியாது.
ஆல்ரைட். ஸோ கவனமா கேளுங்க. இப்ப அடுத்த சவுண்டுக்கு போக போறேன். இப்ப இதெல்லாம் யாருக்கெல்லாம் படிக்க வரல, இந்த அடுத்த கிளாஸ்ல வரும்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நான் டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுக்கும் போது உங்களுக்கு இப்ப நான் கேட்டுன்னு சொன்னா கேட்ல எத்தனை சவுண்ட் இருக்கு? கே, க, ஆட், மூணு சத்தம் வருது. என்னென்ன சத்தம் வருது? க வருது, அப்புறம் ஆ வருது, அப்புறம் ட் வருது. அதுன்னு உங்களுக்கு அந்த அந்த ஒரு வார்த்தையை கேட்டா அதுல எத்தனை ஒலி எத்தனை சவுண்ட் வருதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். சும்மா பார்த்து படிச்சா மட்டும் போராது. உங்களுக்கு அதுல எத்தனை, இப்போ நான் இப்ப இந்த இவ்வளவு பெரிய வார்த்தை சொன்னேன்னா ஸ்டிக்கு அப்படின்னு சொன்னேன்னா ஸ்ட, இக்கு, நாலு சவுண்டு தான் கேக்குது. கரெக்ட். ஆனா இந்த கன்ற சத்தம் வந்து சீக்கே போடணும்ன்ற அது மட்டும் தான் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணணும். பட் உங்களுக்கு சம்டைம்ஸ் தப்பா சில பேர் வந்து ஸ்டிக்னு பாருங்க இப்படியும் எழுதுவாங்க. இப்படி ஏன்னா எனக்கு நாலு சவுண்டு தானே கேட்டுது. அப்போ ஸ்ட, இ, க இப்படி எழுதிடுவாங்க சில பேர். சில பேர் வந்து இப்படி எழுதிடுவாங்க, ஸ்டிக் இப்படி எழுதிடுவாங்க. சோ அப்போ நம்ம அந்த குழந்தைக்கு உங்களுக்கு வந்து இந்த இடம் மட்டும் தான் கரெக்ஷன் வேணும். உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த கர்வும் தனியா போடக்கூடாது, ரெண்டு கர்வும் சேர்ந்து வரும். அப்படின்னா ஈஸியா நீங்க படிச்சுடுவீங்க. அதுவும் உங்களுக்கு ரூல் தெரிஞ்ச பிறகு கண்டிப்பா ஈஸியா தெரிஞ்சுப்பீங்க இங்க சீக்கே போடணும்னு. அந்த ரூல் நான் அப்புறமா சொல்லி தருவேன். ஏன்னா எல்லா வவல்ஸ் கத்துக்கின பிறகுதான் நம்மளுக்கு அந்த ரூல்ஸ் படிச்சா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சோ ஈஸியா உங்களால பண்ண முடியும் இது. ஆனா ஒருத்தர் ஒரு வார்த்தைய சொன்னாங்கன்னா அதுல எத்தனை சவுண்ட் இருக்குன்னு அதை டீகோட் பண்ணணும். டீகோட்னா என்ன? அதை கண்டுபிடிக்கணும் நம்ம. அந்த வார்த்தையில எத்தனை சவுண்டு எத்தனை ஒலி கேக்குது உங்களுக்குன்னு. இப்ப பார்க்கும்போது எனக்கு ஈஸியா தெரியும். இது ட, இது ஆ, இது ப, டேப் அப்படின்னு படிக்க தெரியும். ஆனா நான் டிக்டேஷன் கொடுக்கும் போது டேப், டேப், ஆ, இழுத்துக்கோங்க உங்க மைண்ட்லயே. டேப், ஆ, வாய் எப்படி போச்சு? ஆன்னு போச்சு. அப்போ ஏ பத்தி தான் பேசுறோம், ஏ பத்தி பேசல. டெப், டெப்னு சொன்னா எ, டெப்னு ஒரு வார்த்தையே கிடையாது. ஆனாலும் என்னால எழுத முடியணும். ஏன்னா எனக்கு அந்த ஒலி தான் முக்கியம். ட, எப், டெப். அப்போ இப்படிதான் போச்சு வாய் எந்த. அப்போ ஈ பத்தி தான் நம்ம பேசணும். டெப், டெப், டேப், ஆ, இப்படி போச்சு பாருங்க வாய். சோ வித்தியாசம் தெரியுதா? ஏக்கும் ஏக்கும். இதே நான் டிப்பு சொல்றேன், இ சத்தம் கேக்குது. டிப்பு, இ. அப்ப நான் என்ன எழுதுவேன்? இந்த ஈ தான் எழுதுவேன். ஓகே. சோ சவுண்ட்ஸ பிராக்டிஸ் பண்ணுங்க நல்ல. நான் புது சவுண்டுக்கு போக போறேன். ஐ திங்க் ஐ ஹவ் ரிவைஸ்ட் இனஃப். நல்லாவே ரிவைஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் புது சவுண்டுக்கு போறேன். யாருக்கெல்லாம் புரியுது ப்ளீஸ் டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. புரிஞ்சிடுச்சுன்னா ரிப்பீட்டா ஆர்ன்னு டைப் பண்ணுங்க, ஆர்ன்னு டைப் பண்ணுங்க. புரியுதுன்னா சீன் டைப் பண்ணுங்க, டவுட்னா டீன் டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? நிறைய எல்லாம் டைப் பண்ண வேணாம். ஸ்டூடெண்ட்ஸை கேளுங்க, எல்லாருக்குமே புரியணும். ஓகேங்களா? அடுத்த அப்போ நம்ம புது சவுண்டுக்கு போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சவுண்ட், டுடே சவுண்ட் இஸ் ரெயின். நம்ம ரெயின் சொல்லும் போது என்ன ஆகுது? ரெயின். ரே சொல்லக்கூடாது, ர, ர. இதுக்கு ஆக்ஷன் வந்து ஒரு நாய்க்குட்டி கிட்ட துணியை கொடுத்தா கையில வச்சு எப்படி அப்படி சொல்லும். அந்த சவுண்ட மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெயின், 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 ரிங். இங்க பாருங்க, ரிங், ரிங். கையில போட்டு போலயே மோதிரம், ரிங், ரிங். அடுத்தது ரோஸ், ரோஸ், ர. என்ன சத்தம் வருது? ஆர் ஃபார் ரோஸ் கிடையாது, ரோஸ். என்ன சத்தம் வருது? ஃபர்ஸ்ட் சவுண்ட் ரோஸ், ர சொல்லக்கூடாது, பாருங்க. ரெயின், ரெயின். ராக்கெட், ராக்கெட். சோ எல்லா சவுண்ட்ஸும் நம்ம இப்ப பார்ப்போம். இங்க பாருங்க, ராக்கெட், ரெயின், ரோஸ், ரிங். ஓகே. சோ இது எதை பத்தி பேசுது? இந்த எந்த சவுண்ட் பத்தி பேசுது? பத்தி பேசுது. சோ இதோட பெயர் வந்து ஆர், சவுண்ட் வந்து ஓகே. அண்ட் இது வந்து ராக்கெட், ரெயின், ரோஸ், ரிங். சோ முதல் ஒலி என்ன வருது? ரெயின், ராக்கெட், ராக்கெட். ஓகேங்களா? சோ இந்த சவுண்ட் ஆக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்ப அடுத்ததுக்கு போலாம். ஓகேங்களா? அடுத்து போறதுக்கு முன்னாடி என்னென்ன வேர்ட்ஸ் எழுதலாம் நம்ம பார்க்கலாமா? நம்ம ஓகே. இப்போ இந்த இதை வச்சுட்டு இங்க பாருங்க, இந்த ஆட் ஃபேமிலியில ஆட், ராட் எழுத முடியுதா என்னால? ராட், ராட்,
ரின். ஓகேங்களா? இப்ப இங்க இருந்து ரேப். இந்த இப்ப ஃபேமிலியோட தான் இப் ரிப். ஓகே. ரிட்ன்னு ஒரு வேர்டு இல்ல. நான் ரைட்னு எழுதும் போது இந்த வேர்டு வரும். அது நம்ம அப்ப கூட்டி படிக்க முடியும். இப்ப இது நடு பாகம் மட்டும் ரைட்ன்ற வேர்ட்ல ரிட், ரிட், ran, rack. எழுத முடியுதா, படிக்க முடியுதா? சோ இந்த வார்த்தை எல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். அதோட வெறும்னே ஒரு போட்டுட்டு வந்தா அந்த வார்த்தை எப்படி மாறுது பாருங்க. rap, rip, ran, ran, அப்படி வருது. ரம் கிடையாது. ran, rip, rit. ஓகேங்களா? rack, rack. கிளியர்? ஓகே. இப்ப இது பாருங்க. இத படிச்சு காமிங்க. இது என்னதுன்னு? இது என்ன சவுண்டு? க, க, ர், ஆ, கிரா, க. சீக்கே வந்தா க ஒரு சத்தம் தான் போடணும், சொல்லியிருக்கேன் இல்லையா? க, ஆ, கு, கிர, ஆ, கிரா, கு, கிராக்கு. ஒண்ணு ஒண்ணா கூட்டி காமிக்கிறேன் பாருங்க. கிர, ஆ, கிரா, கு, கிராக்கு, கிராக் வந்துடுச்சு பாருங்க கூட்டி படிச்சா. சோ நம்ம எவ்வளோ 1 2 3 4 5 லெட்டர் வேர்டை கூட்டி படிக்க முடியுது. இப்ப இந்த கிராக்ன்றது உங்களுக்கு அறிமுகம் இல்லைன்னா கூட உங்களால கூட்டி படிக்க முடியும் சவுண்ட்ஸால. ஆமா தானே? ஓகே. சோ பாத்தீங்களா எப்படி சவுண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா புது புது சவுண்ட்ஸ் கத்துக்க கத்துக்க நம்மளால எப்படி படிக்க முடியுது? படிக்க முடியுது தானே? இங்க பாருங்க. இதை எழுதுறேன். இது படிங்க என்னதுன்னு. க, கிர, கிர, ஆப், கிராப், கிராப், p, 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 crab. ஓகே. எஸ். ஆல் ரைட். இது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எழுதலாம். ஆனா நீங்களே எழுதி பாருங்க. ஒரு நான்சென்ஸ் வேர்டு கூட எழுதுங்களேன். நான்சென்ஸ் வேர்டுனா அந்த வேர்டுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம கூட இழுக்கட்டும். அதே எழுதுங்க. ஆனா அதை கூட்டி படிக்க வருதான்னு பாருங்க. ஓகேங்களா? இப்ப நான் சும்மாவே ஒரு நான்சென்ஸ் வேர்டு எழுதுறேன். நான்சென்ஸ் வேர்டுனா அந்த வேர்டு இல்லைன்னே வச்சுப்போமே. இப்ப நான் சும்மாவே எழுதுறேன். இது வந்து வேர்டு இருக்கு. ஓகே. இப்ப சும்மா இப்படி ஒரு வேர்டு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்ப இங்க ஸ்டார்னு அப்படி ஒரு வார்த்தை இல்ல. ஆனாலும் என்னால கூட்டி படிக்க முடியுது. ஏன்? எனக்கு எல்லாரோட ஒலியும் தெரியும். இங்க பாருங்க. ஸ்ட ஸ்டார், ஸ்டார்னு, ஸ்டார்னு, ஸ்டார்னு. ஓகேங்களா? புரியுதா அதோட எஃபெக்ட் உங்களுக்கு? ஆல்ரைட். சோ நம்ம இப்போ இன்னொரு சவுண்டுக்கு போலாம். ஆல்ரைட். அடுத்த சவுண்டுக்கு போலாம். பாருங்க. மான்னு சொல்லக்கூடாது. ம்னு சொல்லணும். உம்முக்கு என்ன ஆக்ஷன்? இதோட பெயர் என்ன? எம். எல்லாருக்கும் தெரியும் தானே? இதோட பெயர் என்ன? எம். இதோட சவுண்ட் என்ன? இதோட ஆக்ஷன் எப்படி பண்ணணும்னா இப்படி கையில நம்ம இப்படி கைய வச்சுக்கணும். சும்மா இப்படி டேஸ்டியா இருக்கு அப்படின்னு அப்படி பண்ணணும். ஓகேங்களா? சோ சோ இதுக்கு என்ன வேர்ட்ஸ்ன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. இங்க பாருங்க. மஷ்ரூம், மஷ்ரூம். மன்னு எல்லாமே ஏன் அது மவா மாறுது? ஏன்னா அடுத்தது வர்றது அதோட வாவலோட சத்தம் தான் அது. மஷ்ரூம். ஆனா ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன வருது? மஷ் மஷ்ரூம். மேங்கோ, மேங்கோ. மூன், மூன்ஸ். பாருங்க. மவுண்டன், மவுண்டன். மக், மக், மக். ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன வருது? எம் ஃபார் மக்னு படிக்காம மக், மக், ஃபார் மக், மூன், மவுண்டன் அப்படி படிக்கணும். ஆல்ரைட். ஸோ இப்போ இதோட வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்துருமா? இப்போ நம்ம என்னெல்லாம் எழுதலாம்? இப்போ நான் ஆக்ஷன் பண்றேன், நீங்க கண்டுபிடிங்க. எம்மோட ஆக்ஷன்னா இதுதானே சொன்னேன். இப்போ நீங்க சவுண்ட் போடுங்க. ம், இது எதோட ஆக்ஷன்? புக்ல எழுதுங்க பார்க்கலாம் எல்லாருமே. இப்ப நான் எதை பத்தி பேசுனேன்? எதை பத்தி பேசுனேன்? ம், ஆ, ம், மேன்னு, மேன்னு. கூட்டி படிக்க வருதா? மேன்னு, மேன். ஒரு ஒரு
நபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேன். ஓகே, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் படிக்கலாமா? இப்ப நெக்ஸ்ட் ஆக்ஷன் சொல்லட்டுமா? ம், இது என்னது? எதை பத்தி பேசுறேன் இது? சொல்லுங்க. ம், ஆ, ப, மேப். மேப் வருதா? மேப். கரெக்ட். இப்ப நான் எழுதி காமிக்கட்டுமா? நான் இப்ப சொன்னதெல்லாம் எழுதி காமிக்கட்டுமா? மேன், மேப், மேட். எழுத முடியுதா? இந்த ஆட்டோட உம்மை கூட்டினா மேட் ஆயிடும். இப்ப இந்த இன்னோட நான் கூட்டுறேன். இது என்ன? நீங்க தான் படிக்கணும். இப்ப இத நான் படிக்கல, நீங்க தான் படிக்கணும். கூட்டுக்க பார்க்கலாம். படிங்க. சவுண்ட் போடுங்க. ட்ரை பண்ணுங்க. யாருக்கெல்லாம் வந்துச்சு படிக்க? எல்லாருக்கும் வந்துதா? ம், இ, மி, மின்ட். மின்ட். புதினா இலை இருக்கு இல்லையா? அத மின்ட்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மின்ட். மின்ட். புதினா இலைய மின்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. மின்ட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பாருங்க, இந்த மின்ட் உங்களுக்கு அறிமுகம் இல்லைன்னா கூட உங்களால படிக்க முடியுது. கரெக்டா? எல்லாரோட படிக்க முடியுதா? ஆமாம் தானே? வெரி குட். கொஞ்சம் இன்டராக்டிவா இருங்க. செவன்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் இன்டராக்டிவாவே இல்ல. ஏன்? மத்த கிளாஸ் எல்லாருமே சேட் பாக்ஸ்ல டைப் பண்றீங்க, செவன்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் சேட் பாக்ஸ்ல டைப் பண்ண மாட்டேறீங்க. ஓகே, எல்லாரும் டைப் பண்ணுங்க. புரியுது? நான் ஸ்லீன் டைப் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணி பசங்க பேசுங்க. ஆல்ரைட், பேசுங்க பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா பேசணும். ஓகே. சோ மின்ட். வேற என்ன எழுதலாம்? மென்ட் எழுதலாம். மென்ட். எ எ எ சவுண்ட் கத்துக்கிட்டோம் தானே? மென்ட். மென்னு எழுதலாமா? மென்னு. மேன்னா ஒரு ஒரு ஆளு. மென்னா நிறைய ஆளுங்க. ஒரு ஒண்ணுக்கு மேல மென். மேன், மென். ஓகேங்களா? எஸ். ஓகே, இப்ப அடுத்த சவுண்டுக்கு போலாமா நம்ம? சோ இப்படி ஒரு ஒரு சவுண்ட் ஏற ஏற உங்களால அந்த சவுண்டையும் வச்சுட்டு அந்த வாவல்ஸை வச்சுட்டு உங்களால கூட்டி படிக்க முடியணும். புது புது வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியணும். ஆல்ரைட். ஓகே, இப்ப அடுத்த சவுண்ட் போறோம் பாருங்க. இது என்னது? டீன்னு அதோட பெயர். அதோட சவுண்ட் வந்து ட ட ட ட ட. சோ இதோட ஆக்ஷன் வந்து ஒரு ட்ரம்மை நம்ம அடிக்க போறோம். ட ட ட ட ட. ஓகேங்களா? சோ டீன்னு அதோட பெயர். சவுண்ட் வந்து ட ட ட. இப்ப நான் வந்து ஒரு ஆக்ஷன் பண்றேன். என்னன்னு கண்டுபிடிங்க. எல்லாரும் கண்டுபிடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் புக்ல நான் பண்ண ஆக்ஷன்ஸை எழுதுங்க. எழுதிட்டு நீங்களே கூட்டி படிங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணலாமா எல்லாருமே? இந்த மாதிரி டிக்டேஷன் வேர்ட்ஸ் ஜாலியா தானே இருக்கும். சவுண்ட் போட்டு ஆக்ஷன் நான் போடுறேன், சவுண்ட் நீங்க போடுங்க. இது என்னது? அந்த லெட்டரை எழுதுங்க. இது என்னது? அடுத்தது இது எழுதுங்க. இது என்னது? எழுதிட்டீங்களா? இது என்னது? அந்த லெட்டரை எழுதுங்க பார்க்கலாம். இப்ப இந்த மூணுத்தையும் கூட்டி படிங்க. படிக்க வருதா பாருங்க. படிக்க வருதா? வருதா? ம், ஆ, மேடு. மேடு. பைத்தியம் சொல்றதுக்கு மேடுன்னு சொல்லுவோம் இல்லையா? மேடு. மேடு. இது டேர்ன் இப்பதானே கத்துக்கிட்டோம் நம்ம. டக்கு நம்மளுக்கு எப்படி கூட்டி படிக்க வருது பாருங்க. வருது தானே? கரெக்டா? ம், ஆ, டு. மேடு. அதே மாதிரி இன்னொரு வாவுல போட்டு பார்த்து பார்ப்போமா? ம், ஏ ஏ டு. மிட். மிட் டே மீல். மத்தியான உணவு அப்படின்னு சொல்ல மிட் டே மீல் அப்படின்னு சொல்ல மிட். மிடில் எழுதும் போது கூட உங்களுக்கு இந்த மிட் தேவைப்படும். அப்புறம் தான் அந்த டெல் எழுத முடியும். ஸோ மிடில். அப்போ மிட்ன்னு சொல்லும் போது மிட். மிட். மிட் டே. மதியானம். ஓகே. மிட் டே. ஓகே, மிட். ஸோ வருதா? மிட். அது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் திருப்பி இதே மாதிரி வேர்ட்ஸ். இப்போ நான் இன்னொரு வேர்ட் பண்றேன். இங்க பாருங்க. வெரி குட், சூப்பர். எல்லாரும் டைப் பண்ண ஆரம்பிச்சிங்க. இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு. குட். மேடன் டைப் பண்ணியிருக்கீங்க. சாப்பு மல்கண்டா. தேங்க்யூ ஸோ மச். ஐ லைக் த செஷன் டு பி இன்டராக்டிவ். செஷன் இன்டராக்டிவா இருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜோஷா சொல்லி கொடுப்பேன். ஓகே, சரி. இப்ப பாருங்க. இது ஓகேங்களா? என்னது சொல்லுங்க.
அப்பா என்ற பெயர் இங்கிலீஷ்ல அப்பாக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? டாடின்னு சொல்லுவோம். அதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்லுவோம்? வெரி குட், டைப் பண்ணிட்டீங்க. டேட் வருதா படிக்க? டு டு டேட். சூப்பர். இப்ப இதிலே அந்த ஆவ நடுவுல எடுத்துருங்க. அதுக்கு பதிலா இத போடுங்க பார்க்கலாம். என்ன வரும்? இது 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 என்ன வரும்? அந்த ஆவ எடுத்துருங்க நடுவுல. ஆ வவலுக்கு பதிலா இந்த வவல போடுங்க. என்ன வார்த்தை ஆயிடும்? வெரி குட், சூப்பர், டைப் பண்ணிட்டீங்க. டிட் வருதா? ட இ ட ட இ டி ட டிட். டிட். அவன் அந்த வேலையை செய்தான். he did his homework. அவன் அவன் ஹோம்ஒர்க்கை செய்து விட்டான். பாஸ்ட் டென்ஸ் வரும்போது did. சூப்பரா வருதா? டிட் டேட். ஓகேங்களா? வருதா படிக்க? சூப்பர். சோ இந்த மாதிரி தான் நம்ம அந்த ஒரு வாவல்ல மாத்திட்டா டேட்ல இருந்து ஏவை எடுத்துட்டோம், ஐய போட்டோம், டிட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகேங்களா? சோ ஈஸியா உங்களால புது வார்த்தை சொன்னாலும் உங்களால படிக்க முடியும். ஓகே. இன்னொரு ஏதாவது வார்த்தை பண்ணலாமா நம்ம? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எழுதி எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்ம 3 சவுண்டு கட்டோம். கத்துக்கிட்டோம். ஆ கத்துக்கிட்டோம். அப்புறம் ட கத்துக்கிட்டோம். அப்ப என்ன வேற என்ன வேர்ட்ஸ் எல்லாம் எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். எழுதலாமா வேற வேர்ட்ஸ் நம்ம? நான் எழுதுறேன். எல்லாருமே சூப்பர்வா டைப் பண்ணிட்டீங்க. 7th ஸ்டாண்டர்ட் குட். ஐம் சோ ஹாப்பி. இன்னைக்கு எல்லாரும் டைப் பண்ணிட்டீங்க. ஓகே, வெரி குட். இப்போ நம்ம வேற நிறைய வேர்ட்ஸ் என்னெல்லாம் டைப் பண்ணலாம். ஒரு 5 லெட்டர் வேர்டு சொல்லட்டுமா? ஒரு 5 லெட்டர் வேர்டு சொல்லட்டுமா? ஆக்ஷன்ல டக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இங்க பாருங்க. 5 லெட்டர் சொன்னேன். அதுக்குள்ளயும் 4 லெட்டர்ஸ் டைப் பண்ணிட்டீங்க. சூப்பர். இன்னொரு லெட்டர் லாஸ்டா காமிச்சிருக்கேன் பாருங்க. டைப் பண்ணுங்க. திருப்பி காமிக்கிறேன். 5 லெட்டர் வேர்ட். வெரி குட், வெரி குட். சாப்பு மல்கண்டா டைப் பண்ணிட்டீங்க. ஸ்டாண்ட். வெரி குட். இங்க பாருங்க. திருப்பி நான் ஆக்ஷனோட சவுண்ட் சொல்லி எப்படி கூட்டி பாருங்க பாருங்க. ஸ்ட ஸ்ட சோட்டனா சட்டன் படிக்க கூடாது. ஸ்ட 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 ஆ ஸ்டா ஸ்டாண்ட். ஸ்டாண்ட். வெரி குட், சூப்பரா படிச்சிட்டீங்க எல்லாருமே. ஸ்டாண்ட்னா என்ன? சிட்டோட ஆப்போசிட். சோ இப்போ நீங்க சிட்டோட ஆப்போசிட் என்ன? சிட்னா இப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன். ஸ்டாண்ட்னா நிக்கிறது. சோ ஸ்டாண்ட். சிட் ஸ்டாண்ட். அது ஆப்போசிட் வந்து எஸ்ஐடி சிட், எஸ்டிஏஎன்டி ஸ்டாண்ட் அப்படின்னு மனப்பாடம் பண்ண வேண்டாம். நீங்க சூப்பரா தெரிஞ்சுக்கலாம். சிட்டோட ஆப்போசிட் ஸ்டாண்ட். சோ ஒரு ஆப்போசிட்டை இப்பவே நீங்க கத்துக்கிட்டீங்க. ஆல்ரைட். சோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளால சூப்பரா எழுத முடியும். ஓகே. அடுத்தது இன்னைக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி கிராமர் கத்துக்க போறோம். டைம் இருக்கா நம்மளுக்கு? இன்னொரு லாஸ்டா ஒரு வேர்டு நான் எழுதுறேன். இப்போ அந்த ஸ்டாண்ட்ல இருந்து இங்க பாருங்க. இங்க ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்ட்ல ஒரு இன்னொரு வார்த்தை ஒளிஞ்சிருக்கு. என்னது அது? என்ன இருக்கு? இங்க பாருங்க, ஒரு வார்த்தை ஒளிஞ்சிருக்கு. and and என்ன? ஐ ஹாவ் அ பென் அண்ட் பென்சில். என்கிட்ட பென் அண்ட் பென்சில், இன்னொரு பென்சிலும் இருக்கு, பென்னும் இருக்கு, பென்சிலும் இருக்கு. ஆண்ட்னா என்னது? ரெண்டு திங்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆண்ட் போடுவோம் இல்லையா? ஆண்ட். இப்ப இந்த ஆண்டுக்கு முன்னாடி நான் இதை போட்டுட்டா என்ன ஆயிடும்? இது எதோட ஆக்ஷன்? அதை டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டுக்கு முன்னாடி நான் இங்க வேற ஒரு வார்த்தை இப்ப ஆக்ஷன் காமிச்சேன் இல்லையா? அது போட்டா என்ன ஆயிடும்? வெரி குட், ஹேண்ட். வெரி குட், சூப்பரா டைப் பண்ணிட்டீங்க. ஹேண்ட். வெரி குட். ஓகே, பாத்தீங்களா? அப்போ அது ஆண்டுக்கு முன்னாடி ஹ போட்டா ஹேண்ட், ஹேண்டுக்கு முன்னாடி ஸ்ட போட்டா ஸ்டாண்ட். வருதா? ஓகே, வெரி குட். ஸோ இந்த மாதிரி நீங்களே வேர்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம கிராமர் போகலாம். ஓகேங்களா? இது இப்ப வரைக்கும் ஏதாவது சொல்லி கொடுத்ததுல டவுட் இருக்கா? டவுட் இருக்குன்னா டவுட் அண்ட் டைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் சவுண்ட்ஸ் கத்துக்கிட்டோம்? ஸோ மொத்தமா இங்க பாருங்க, 10 11 12 13 13 12 சவுண்ட்ஸ் அண்ட் 13 லெட்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? வெரி குட். எல்லாருமே டைப் பண்ணிருக்கீங்க. ஹேண்ட், ஸ்டாண்ட், டிட், டேட். சூப்பர். இப்படிதான் செஷன்ஸை இன்டராக்டிவா வச்சுக்கோங்க. ஆல் ரைட். ஸோ புரியுதா உங்களுக்கு?
இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா இல்ல கிளியரா? கிளியர் தானே? இப்ப நம்ம கிராமர் போலாம். ஸோ இன்னைக்குள்ள சைட் வேர்ட் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, வெறும் ஒரே சைட் வேர்ட் ஹேவ்னு கொடுத்துருக்கேன், கரெக்டா? இப்ப இன்னைக்கு நம்ம இந்த இது என்னன்னு படிங்க. இது என்னது, இது என்னது? இது ஹாஸ். ஹாஸ் இது நம்மளால கூட்டி படிக்க முடியுது தானே? ஹாஸ் இது வந்து சைட் வேர்ட், அதனால கூட்டி படிக்க முடியாது. ஹாவ் இது கூட கூட்டி படிக்கலாம், ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் தெரிஞ்சிருந்தா இதுவும் உங்களுக்கு கூட்டி படிக்க முடியும். அது நான் அப்புறமா சொல்லி தருவேன், வாவல்ஸ் எல்லாமே கத்துக்கிட்ட பிறகு. ஓகே, ஆவ் அப்படியும் பண்ணலாம். இந்த வியும் இன்னும் நம்ம சவுண்ட் கத்துக்கல, ஸோ சைட் வேர்டா வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஹேஸும் ஹேவும் இங்கிலீஷ்ல இப்ப நான் சொல்ல போனா ஐ ஹாவ் அ பென். ஐ வரும்போது என்ன உபயோகம் பண்ண? ஹாவ். ஏன் ஐ ஹாஸ் அ பென் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. அதுக்கு தான் ஒரு ரூல் இருக்கு. இங்கிலீஷ்ல எப்போ ஹேஸ் போடணும், எப்போ ஹேவ். தமிழ்ல பார்த்தீங்கன்னா என் கிட்ட இந்த பென் இருக்கு, ஏன் அவன் கிட்ட அந்த பென் இருக்கு, எல்லாமே கிட்ட கிட்ட தான் சொல்லுவாங்க. ஹிந்தில பார்த்தீங்கன்னா உஸ்கே பாஸ், மேரே பாஸ், எல்லாமே பாஸ் பாஸ் தான் ஹேஸ் அண்ட் ஹேவுக்கு. தமிழ்லயும் என் கிட்ட தான் சொல்லுவாங்க. ஆனா இங்கிலீஷ்ல மட்டும் ஐ வந்தா வேற ஹேவ் சொல்லணும், ஹீ வந்தா ஹேஸ் சொல்லணும் அப்படின்னு இருக்கு. அதை ஏன் என்னன்னு நம்ம இப்ப தெரிஞ்சுப்போம் பாருங்க. இப்ப நம்ம இந்த சைட் வேர்ட் ஹீன்ற ஆல்ரெடி கத்துக்கிட்டோம் தானே? ஹீ, ஷீ, இது உங்களால கூட்டி படிக்க முடியும். இட், 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 இட். ஓகே, இது கூட்டி படிக்க முடியும். இதெல்லாம் சைட் வேர்ட்ஸ். சோ எப்போல்லாம் ஹேஸ் வரும்னா ஹீ, ஷீ, இட் எல்லாம் வரும்போது ஹேஸ் வரும். ஹீ ஷிட், ஹீ ஷீ இட் அது வரும்போது. அப்புறம் உங்க நவுன், உங்க நவுன். நவுன்னா என்ன? ஒரு நபரோட பெயர், ஒரு பொருளோட பெயர், ஆர் ஒரு இடம். ஓகே, ஒரு இடம் ஆர் ஒரு விலங்கு, இந்த மாதிரி திங்ஸோட பெயர் இல்ல அதோட என்டையர் ப்ரைடு அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? ஹர்ட் ஆஃப் எலிஃபேண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அதான் நவுன். சுத்தி நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே நவுன். நான் ஒரு நவுன், நீங்க ஒரு நவுன், உங்க பெயர் ஒரு நவுனு. பெயர் இல்லைன்னா கூட இப்போ நான் வந்து ஒரு பாய், ஒரு கேர்ள் அப்படின்னு சொல்றேன், ஒரு ஒரு ஆண், ஒரு பெண் அப்படின்னு சொன்னா அது கூட நவுன். அந்த ஆணோட பெயர் பர்டிகுலரா சொன்னா ராம், ரகு அப்படின்னு சொன்னா கூட அதுவும் நவுன் தான். சோ நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே நவுன் தான். ஓகேங்களா? சோ ஏதோ ஒரு இடத்தோட ஒரு நபரோட பெயர் இருக்கட்டும், ஒரு நபரே இருக்கட்டும், ஒரு டாக்டர்னு சொல்றேன்னா அது கூட ஒரு நவுன் தான். ஓகேங்களா? சோ நவுன் வந்து சிங்குலர். இப்போ நவுன் ஓகே, சிங்குலர்னா என்ன? சிங்குலர்னா ஒத்தையா வரும்போது, இப்ப நான் இந்த பென் பத்தி பேசுறேன், அப்போ நான் இந்த ஒரு பென் பத்தி பேசுறேன், அப்போ நான் ஹேஸ் மட்டும் தான் போடுவேன். இப்ப நான் இங்க ரெண்டு பென் பத்தி பேசுறேன், அப்போ நான் இங்க ஹேவ் போடுவேன். இப்ப நான் யோசிச்சுக்கோங்க, இந்த பென் வந்து இத நிப்பு பத்தி பேசு, இந்த பென்னோட டிப்பு ஷார்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றேன். the pen has sharp tip அப்படின்னு சொல்லுவேன். ஹேஸ்ன்னு போட்ட பாருங்க, ஒரு பென் பத்தி பேசும்போது the pen has sharp tip. இப்ப ரெண்டு பென் வந்து the pens have sharp tip. பென்ஸ்ன்னு வந்துடுச்சு, ஒண்ணுக்கு மேல வந்தாலே அதுக்கு have போட்டுரும். அப்ப இங்க வந்து ஐ, யூ, வி, தே, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சைட் வேர்ட்ல நான் சொல்லி கொடுத்துட்டேன் பாருங்க. ஐ சொல்லி கொடுத்துட்டேன், யூ சொல்லி கொடுத்துட்டேன், வி சொல்லி கொடுத்துட்டேன், தே சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு படிக்க தெரியணும் முன்பே. நான் அப்போ 2 கிளாஸ் முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டேன். அதனால கண்டிப்பா உங்களுக்கு இந்நேரம் படிக்க வந்திருக்கணும். இது எல்லாம் வந்தா ஹேவ் போடணும். அப்புறம் உங்க நவுன், உங்க நவுன் வந்து ப்ளூரலா இருந்தா, ப்ளூரல்னா என்ன? ஒண்ணுக்கு மேல இருந்தா, 2, 3, 4 நிறைய இருந்தா அது ப்ளூரல். ஓகே, ரைட்? ஸோ சிங்குலர், ப்ளூரல். உங்க நவுன், நவுன்னா என்ன நான் சொல்லிட்டேன். இப்போ எங்க ஒரு இது வந்து ஒரு ஒரு திங் தானே? அந்த திங் வந்து ஒண்ணுக்கு மேல இருக்கு. இப்போ ஒரு ஒரு மனுஷங்க பத்தி பேசுறோம், நபரை பத்தி பேசுறோம். ஒரு நபரா இருந்தா ஹேஸ். ஓகே, த மேன் ஹேஸ் த பென். இங்க வந்து மென், மென் ஹேவ் பென்ஸ் அப்படி. அந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ளூரல் ஆயிட்டாலே நம்ம ஹேவ் போடணும், சிங்குலரா இருந்தா ஹேஸ் போடணும். சிங்குலர்னா என்ன? ஒத்தையில இருந்தா அந்த அந்த ஒரு நபரோ அந்த நவுன், நவுன் நான் சொல்லேன் இல்லையா, அது வந்து ஹேஸ் போடணும். கிளியர்? இது கிளியர் தானே? இப்ப நம்ம எக்ஸாம்பிளோட நம்ம இன்னும் தெரிஞ்சுப்போம் சென்டென்ஸ் வச்சு, அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். இதுல டவுட் இருந்தா டவுட்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். டீன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம்.
இதுல இல்ல ரிப்பீட் பண்ணணும்னா ஆர்ன்னு டைப் பண்ணுங்க. ரிப்பீட் வேணும்னா ஆர்ன்னு டைப் பண்ணுங்க. டவுட் இருந்தா டின்னு டைப் பண்ணுங்க. இல்ல சி கிளியரா இருந்தா சின்னு டைப் பண்ணுங்க. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். நான் எக்ஸாம் கிளியர்னு சொல்லிட்டீங்க. வெரி குட். இப்போ கேட், இது எல்லாமே உங்களுக்கு கூட்டி படிக்க தெரியும். நான் இங்க எழுதுற வேர்ட்ஸ் எல்லாமே உங்களால கூட்டி படிக்க முடியும் வேர்ட்ஸ் மாதிரி தான் எழுதுறேன் பாருங்க. க at cat, h as has, m it. இது மட்டும் தான் இல்ல படிக்க முடியாது. ஆனா ஓகே. ஓகே வேணாம், மில்க் வேணாம், இது படிக்கிறதே நீங்க எழுதிக்கோங்க. r at rat, cat has rat. ஓகே. இங்க நான் ஏன் has போட்டேன், ஏன்னா இங்க ஒரு கேட் தான் இருக்கு, ஒரு பூனைக்குட்டி தான் இருக்கு. ஓகே, ஒரு பூனைக்குட்டி தான் இருக்கு. ஓகே, இப்ப இதே வந்து நான் திருப்பி எழுதுறேன். இந்த சப்ஜெக்டும் அப்படியே வச்சுக்கிறேன். இங்க இன்னொன்னும் இருக்கு, சரியா? இப்ப இங்க நீங்க என்ன போடுவீங்க? இங்க உங்க நவுன், இது நவுன் தானே. இப்ப நீங்க என்ன போடுவீங்கன்னு சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இதுல ஆப்ஷன் வந்து இதா இதா, எது எடுப்பீங்க? ஹேஸ் எடுப்பீங்களா, ஹேவ் எடுப்பீங்களா? எல்லாரும் கிளியர்னு டைப் பண்ணிருக்கீங்க. வெரி குட். இது ரெண்டுத்துல எது போடுவீங்க கண்ணா? கேட்ஸ். இங்க என்ன வந்துடுச்சு? ஒண்ணுக்கு மேல வந்துடுச்சு. அப்ப என்ன போய் எடுப்பீங்க? ஹேஸா ஹேவா? சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இதுக்கு ஒன்னுன்னு வச்சுப்போம், இதுக்கு ரெண்டுன்னு வச்சுப்போம். இது ரெண்டுத்துல எது டைப் பண்ணுவீங்க? வெரி குட், எழுதிட்டீங்க. ஹாவ். இங்க நான் ஏன் ஹாவ் போட்டேன்? ஏன்னா என்னோட நவுன் இங்க வந்து ப்ளூரலா இருக்கு. ப்ளூரல்னா என்ன? ஒண்ணுக்கு மேல அதிகமா இருந்தா, ஒத்தையா இருந்தா அதுக்கு சிங்குலர்னு பேரு. அங்க இங்க கேட், ஒரு கேட் தான் இருக்கு, அதனால நான் இங்க ஹேஸ் போட்டேன். இப்ப இங்க கேட்னு எடுத்துப்போம். இங்க கேட்னு எடுத்துட்டு இங்க பாரு, இங்க ஹீன்னு போட்டுக்கிறேன். ஹீ வந்தா என்ன வரும்? ஹீ வந்தா ஓகே. இப்போ இந்த ஹீன்றது நம்ம வேற ஏதாவது என்ன சாப்பிடலாம்? He has a map. Map. He has a map. Map. அவன் கிட்ட ஒரு மேப் இருக்கு. இப்போ இதே வந்து இங்க பாருங்க, இந்த மேப்பை இங்க போட்டுக்கிறேன். இங்க இங்க என்ன போடலாம்? இங்க இதுல இருந்து எது வேணா போடலாம். ஐயும் போடலாம், யூவும் போடலாம், வியும் போடலாம், தேயும் போடலாம். இல்ல ரெண்டு பேர் பெயர் பாருங்க, ராம் அண்ட் ஷாம் have a map. ராம் அண்ட் ஷாம் கிட்ட மேப் இருக்கு. ஓகே, ரெண்டு பேர் இருக்காங்க, அதனால இங்க have. இங்க ராம் மட்டும் அப்படி எழுதிட்டா இங்க என்ன வரும்? கண்டிப்பா ஹாஸ் தான் வரும். ராம் ஹாஸ் a map. ஒத்தையா இருந்தா ஹாஸ் போடணும், ஒண்ணுக்கு மேல இருந்தா have போடணும். கிளியரா? ஓகேயா? இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் நீங்க எழுதலாம். ஓகேங்களா? நான் திருப்பி எழுதி காமிக்கிறேன். இங்க என்ன எழுதுவீங்க? ஷீ வந்திருக்கு. ஷீ வந்திருக்கு. இப்போதைக்கு ரூலை பார்த்துக்கோங்க. ஷீ வந்திருக்கு, என்ன எழுதுவீங்க? ஷீ வந்தா என்ன எழுதுவீங்க? ஹாஸ் எழுதுவோம். இப்ப இதே வந்து என்ன எழுதுவீங்க? தே வந்திருக்கு, என்ன எழுதுவீங்க? இங்கேயா இங்கேயா, என்ன எழுதுவீங்க? தே வந்திருக்கு. வெரி குட், எல்லாரும் சூப்பரா டைப் பண்றீங்க. இப்ப இதோட ஆக்டிவிட்டி ஒண்ணு நம்ம பார்ப்போமா? ஓகேங்களா? நான் என் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். எல்லாருமே சேட் பாக்ஸ்ல ஆன்சர்ஸை டைப் பண்ணுங்க, இல்ல அன்மியூட் பண்ணி பேசுங்க, அது சூப்பரா இருக்கும். இன்னும் குழந்தைங்கள முன்னாடி கொண்டாந்து எப்போ ஹேவ் போடணும், எப்போ ஹேஸ் போடணும்னு பார்க்கலாம் நம்ம. ஒரு நிமிஷம். இது எல்லாமே உங்களால கண்டிப்பா படிக்க முடியும். அந்த சென்டென்ஸ் அப்படிதான் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ தயவு செய்து கூட்டி படிச்சு ஆன்சர் பண்ணுங்க, ஒன்னும் அவசரம் கிடையாது. இங்க பாருங்க, ஹெச் ஹி, இது வந்து சைட் வேர்டு. ஹி டேஷ் அ கேட். கேட். ஹி டேஷ் அ கேட். என்ன வரும்? ஹி இங்க ஒத்த ஆள் தான் இருக்காங்க, அப்ப என்ன வரும்?
Has or have? Very good. Yes, very good. எல்லாம் சென்டென்ஸ் படிங்க. சும்மா ஹேஸ் அண்ட் ஹேவ் வருதுன்னு மட்டும் பார்க்காதீங்க, சென்டென்ஸை படிங்க. இங்க பாருங்க, தே, இது சைட் வேர்ட், THEY, தே டேஷ் அ கேட். இங்க தேனா ஒண்ணுக்கு மேல இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்க, என்ன வரும்? ஹேஸா ஹேவா? தே வந்தா ஹேவ் வரும். வெரி குட். ஓகே, அடுத்தது போறேன் பாருங்க. இட்டுனா இங்க என்ன? இங்க ஒரு கொம்பு இருக்கு. அது வந்து நான் லிவிங் திங். நான் லிவிங்னா அதுக்கு வந்து உயிர் கிடையாது. அதனால நம்ம இட்டுன்னு கூப்பிடுறோம் அத. இட்டு இங்க ஸ்டிக்னு எழுதாம இட்டு. இட் டேஷ் அ கிராக். இத படிங்க. கிராக் படிக்க முடியுதா? இட் டேஷ் அ கிராக். அப்ப என்ன எழுதுவோம்? ஹேவா ஹேஸா? இட்டு வந்தா என்ன எழுதணும்? ஹேஸ். வெரி குட். நான் போர்டை ரப் பண்ணிடுறேன், போர்டை பார்க்காமலே நீங்க சொல்லணும். ஓகே, அடுத்தது இங்க வி. வி வந்திருக்கு. வி வந்தா என்ன வரணும்? ஹாவா ஹேஸா? வி டேஷ் அப் எட் பெட். ஃபுல் சென்டென்ஸ படிங்க தயவு செய்து. வி டேஷ் அ பெட். வி வந்தா என்ன எழுதணும்? வி ஹாவ் அ பெட். வெரி குட். அடுத்தது இங்க பாருங்க, ராம். ராம் என்ற பெயர் இருக்கு. ராம் டேஷ் அ டின். டின். ராம் ஒத்த ஆளா இருக்காரு. இங்க ஹேவ் வருமா ஹேஸ் வருமா? ராம் என்றது ஒரு நவுன் தானே? சொல்லுங்க பார்க்கலாம். ராம் ஹேஸ். வெரி குட். லாஸ்ட் பார்க்க போறோம் பாருங்க. டு யூ. இங்க வந்து ஒரு கேள்வியா இருக்கு பாருங்க, கொஸ்டின் மார்க் இருக்கு. டு யூ, YOU, சைட் வேர்ட், யூ டேஷ் அ நாப். ஆப் நாப். டு யூ நாப்னா ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு குட்டி தூக்கம். டு யூ டேஷ் அ நாப்? யூ வந்தா என்ன வரும்? வெரி குட், ஹேவ் வரும். வெரி குட். எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்ணி சாட் பாக்ஸ்ல 6 out of 6 வாங்கிட்டீங்க. வெரி குட். தேங்க்யூ சோ மச். எல்லாரும் உங்களுக்கு புரிஞ்சுதா கான்செப்ட் எப்படின்னு? ஹேவ் அண்ட் ஹேஸ் கான்செப்ட். நான் நம்புறேன் இன்னைக்கு உள்ள கிளாஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸ், நான் எவ்வளவு வேர்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். கேப், ஐ ஹாவ் அ கேப் அப்படின்னு எழுதுங்க. இன்னைக்கு உங்க வீட்ல போய் உங்ககிட்ட என்னெல்லாம் பொருள் இருக்கோ வீட்ல, இந்த மாதிரி சின்னதா நீங்க என்ன வச்சிருக்கீங்க? ஐ வந்தா என்ன வருது? ஹேவ் வரும் இல்லையா? ஐ ஹாவ் அ கேப். உங்ககிட்ட வீட்ல கேப் இருந்தா ஐ ஹாவ் அ கேப். ஐ ஹாவ் அ புக். இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன எழுத முடியுமோ அதெல்லாம் எழுதுங்க. ஓகேங்களா? உங்களால இப்ப புக்கு ஸ்பெல்லிங் தெரியலனா இங்க புக்கோட படத்தை வரைஞ்சுக்கோங்க. ஓகே, ஐ இப்ப கான்செப்ட் என்ன? ஐ வந்தா என்ன? இப்ப உங்க அம்மா அப்பா கிட்ட ஏதோ ஒரு மாடு இருக்கு, வீட்ல ஆடு இருக்கு, சம்திங் லைக் தட்னா வி. அது உங்களுக்கும் சொந்தம் தானே. வி எப்போ யூஸ் பண்ணுவீங்க? அதுல நீங்களும் இருந்தா வி, நாங்கள் அப்படி சொல்ல வி. ஓகே, தேனா நீங்க அதுல சம்பந்தப்பட்டது இல்ல, அவங்க அப்படின்னு சொல்லும் போது தான் தே யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ வி டேஷ் அ. இப்போ ஒரு மாடு இருக்கு, இல்ல ஒரு ராட் இருக்கு வீட்ல. வி ஹாவ் அ ஹென். இது கண்டிப்பா உங்களுக்கு கோழி இருக்கு வீட்ல. ஹென். வி ஹாவ் அ ஹென். இந்த மாதிரி உங்க வீட்ல என்னென்ன இருக்கோ, வீனா நாங்க எங்க எல்லாருக்கிட்ட இருக்கு, ஐனா உங்ககிட்ட இருக்கு, அப்படின்னு சின்ன சின்ன சென்டென்ஸ் எழுதிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்புங்க. உங்க வீட்ல உங்க டீச்சர்ஸ் கிட்ட வந்து ஸ்கூல்ல காமிங்க, அவங்க வந்து அந்த போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. நீங்களா சொந்தமா எழுத ஆரம்பிங்க. குட்டி குட்டி சென்டென்ஸ் இந்த மாதிரி ஆரம்பிங்க. அடுத்தது நம்ம வேற எப்படி ஒரு ஆப்ஜெக்ட ஒரு கனெக்ட் பண்ணலாம், அப்படியெல்லாம் நம்ம நிறைய பார்க்க போறோம். ஓகேங்களா? எல்லாரும் கான்பிடென்ட்டா இருக்கீங்களா? நம்பிக்கையா இருக்கீங்களா? கத்துப்போன்னு. ஓகே, ஸோ இன்னைக்கு அவ்வளவுதான். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். That's all, sir. Karthik sir, I'm done. Karthik sir, I'm done, sir. Yes, ma'am. Shall we end the meeting? Yes, sir. Yes, sir. Please, sir. Okay, thank you. Thanks.